ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான ப்ரொஃபசர் அகாடமியோட பிரிண்டட் புக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க எல்லாருமே அவளோட காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம். ஸோ யூஜிடிஆர்பில எஸ்பெஷலி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கான புத்தகங்களை நம்ம ஸ்டேட் டாப்பர் லாஸ்ட் 2025 பிஜிடிஆர்பியோட ஸ்டேட் டாப்பர் கையாலேயே வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த புத்தகங்கள் என்னன்னைக்கு எங்கெங்க அவைலபிளா இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம கிளியரா வந்து பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாது, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கான புத்தகங்களுமே உங்களுக்கு மார்ச் 7 மற்றும் 8, அதாவது இதுக்கு அடுத்த வாரத்துல சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவைலபிளா இருக்கும். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்றேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் புத்தகங்கள் பத்தின முழு இன்ஃபர்மேஷன். சோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்க நம்ம அகாடமில வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் போடும்போது டோட்டலா 10 புத்தகங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தமா 10 யூனிட்ஸ் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு ஒரு புக், அந்த விதத்துல மொத்தமா 10 புக்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. இந்த புத்தகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யூனிட்டையுமே பகுதி பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க, மாடியூலா பிரிச்சிருப்பாங்க. ஒரு மாடியூலுக்கும் பின்னாடி உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்க அந்த யூனிட்டை படிச்சிருக்கிறத எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க கணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா புக்ஸ்லயுமே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இதையும் தாண்டி நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கேள்விகள் நம்ம அட்டன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், மிஸ்டேக்ஸ் குறையும். சோ அதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வேண்டி ஒரு கொஸ்டின் பேங்க்குமே சேர்த்து உங்களுக்கு இந்த புக்ஸோட ப்ரொவைட் பண்ண போறோம். சோ மொத்தமா 11 புக்ஸ் உங்களுக்கு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த புத்தகங்கள் எல்லாமே நீங்க மார்ச் 1 இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கும். எந்த லொகேஷன்ல என்ன டைம்ல அவைலபிளா இருக்கும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். பட் இந்த சிட்டிஸ்ல மட்டும் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால இன்னமுமே அதிக இடங்கள்ல பட் ஆனா குறுகின நேரத்துக்கு புக்ஸ் வந்து அவைலபிள் பண்ண போறோம். எந்தெந்த பிளேசஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம வந்து புக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ கொஞ்ச நேரம் மட்டும் இங்க வந்து புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க அந்த இடத்துல வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ மார்ச் 1 இந்த பிளேசஸ்ல எல்லாம் உங்களுக்கு புக் பாயிண்ட்ஸா டெசிக்னேட் பண்ணிருக்கோம். சோ இதுல எல்லாத்துலயுமே நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்றேன், கூகுள் லொகேஷன் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? இது மார்ச் 2 புக்ஸ் அவைலபிளா இருக்க போற இடங்கள் கரூர், நாமக்கல், கும்பகோணம், மயிலாடுதுறை. மார்ச் 3 விருதுநகர், திண்டுக்கல் இந்த 2 பிளேசஸ்ல உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இப்போ இந்த பிரிண்டட் புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது நம்ம மெயினா யாருக்காக இவ்வளவு பிளேசஸ்ல அவைலபிள் பண்றோம் அப்படின்னா, அகாடமில ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக உங்களுக்காக தான் பிரிண்டட் புக்ஸ் சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நேர்லயே கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இந்த புக்ஸை நீங்க கொரியர்லயே சென்ட் பண்ணலாமே அப்படின்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலா கொரியர்ல சென்ட் பண்ணும்போது நிறைய புக்ஸ் வந்து ரிட்டர்ன் வருது, புக்ஸ் சில டேமேஜ் ஆகுது, அண்ட் சில நேரங்கள்ல ஒரு சில பேஜஸ்ல சரியா பிரிண்ட் ஆகல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட திரும்ப அந்த புக்ஸ் வந்து அது திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்ற மாதிரி நிறைய டைம் டிலேஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா நம்ம பிரிண்டட் புக்ஸை நேரடியாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த பிரிண்டட் புக்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மெயினா இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். பட் இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க இந்த புக் ஹப்ஸ்க்கு வந்து இல்ல புக் பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீங்க அட்மிஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம புது பேட்ச் வந்து மார்ச் 10 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ் நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து போட்டுக்க முடியும். சோ இப்போ புக்ஸ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைம்க்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்றத எல்லா பிளேசஸ்க்குமே தனித்தனி பிளேசஸா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸா போட்டிருக்கோம். சோ இதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில புக்ஸ் வந்து வாங்கிக்க போறீங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்லைடு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நீங்க தான் நேர்ல வந்து புக் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட குடும்பத்துல இருக்கிற யார் வேணாலும் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் 5-10 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லாரோட புத்தகங்களையுமே ஒரே பர்சன் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கலெக்ட் பண்ண வர அந்த பர்சன் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, உங்களோட பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேர் கோகிலா அப்படின்னா உங்களோட பேரை இனிஷியலோட சேர்த்து அவங்க கிட்ட ஒரு பேப்பர்ல எழுதி அது கூட உங்களோட ரெஜிஸ்டர்ட் போன் நம்பர், நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்திருப்பீங்கல்ல, அந்த ரெஜிஸ்டர்ட் போன் நம்பர் பிளஸ் நீங்க வந்து பேமெண்ட் முடிச்சிட்டீங்களா இல்ல பார்ஷியல் பேமெண்டா. இன்கேஸ் நீங்க பார்ஷியல் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பேமெண்ட்ஸ், ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட் அவங்க கிட்ட கையில கேஷா வந்து கொடுத்து விட்டுருங்க. நீங்க யாரா இருந்தாலும் இந்த டீடைல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு புத்தகங்களை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். சோ சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் ஆஃபீஸ்லயே நீங்க புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபசர் அகாடமியோட மெயின் ஆஃபீஸ் வந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 to 3 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இருக்கு. இந்த இடத்துல கிளியர் கட்டா உங்களுக்கு அட்ரஸ் போட்டு லொகேஷனோட போட்டோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்கள்லயுமே புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். காலையில 10 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளா இருக்கும். அண்ட் சென்னை ஆஃபீஸோட போன் நம்பரும் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாக்டான கூகுள் மேப் லொகேஷன் நம்ம சென்னை ஆஃபீஸ்க்குரியது நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா இருக்கும். சென்னை மட்டும் கிடையாது, நம்ம எங்கெங்கெல்லாம் புக்ஸ் கொடுக்க போறோமோ எல்லா பிளேசஸோட லொகேஷனுமே உங்களுக்கு கிளியர் கட்டா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். அதை வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மதுரை பொறுத்த வரைக்கும் நியூ எவரெஸ்ட் புக் சென்டர்ல நம்மளோட புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இந்த பிளேஸ்க்கு நீங்க எப்படி வரலாம் அப்படின்னா,
ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் வரலாம், அதாவது மதுரை ஜங்ஷன்ல இருந்தும் வரலாம், அல்லது பேருந்து நிலையம் நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்க இருந்துமே நீங்க வரலாம். 2 நிமிஷம் தான். நீங்க அங்க இருந்து நடந்தாலும் இங்க இருந்து நடந்தாலும். இதுக்கு மெயின் வந்து ஹப் அப்படின்னா மெயின் பிளேஸ் எங்க நீங்க வந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியும்னா தங்கரிகள் தியேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டோவும் போட்டிருக்கேன், நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 1ஆம் தேதி புத்தகங்கள் காலை 10 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் அவைலபிளா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல மேப்போட லொகேஷன் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. போன் நம்பர் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் எல்லா பிளேசஸ்லயுமே. இதே நீங்க சேலம் எடுத்தீங்க அப்படின்னா 5 ரோட்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அங்க ஆர்கே ஹோட்டல்ஸ் இருக்கும். இந்த ஆர்கே ஹோட்டல் வந்து நீங்க பூர்விகா மொபைல்ஸ்க்கு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இருக்கிற ஒரு பிளேஸ். இது நீங்க 5 ரோட்ஸ் பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா ஒரு நிமிஷத்துல அப்படியே நடந்து வந்துடலாம். அல்லது நீங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறீங்கன்னா ஒரு ஸ்டாப் நீங்க ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அல்லது நடந்தே வந்தீங்கன்னா கூட 5 நிமிஷத்துல நீங்க வந்து வந்துட முடியும். மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் புக்ஸ் அவைலபிளா இருக்கும். கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. போன் நம்பர் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறந்துடாதீங்க, எல்லா பிளேசஸ்லயுமே நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கையில கேஷ் எடுத்துட்டு வரணும். புத்தகங்கள் மட்டும் நம்ம தனி சேல்ஸ் இந்த டைம் வந்து கொடுக்கல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிரிண்டட் புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இன்கேஸ் நீங்க நேர்ல வந்து அட்மிஷன் போட்டுட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி புக்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து சொல்லலாம். சோ இது நம்ம காட்டி இருக்கிற பிளேஸ் லாலா ஸ்வீட்ஸ் ஒரு கடை இருக்கும். அதுக்கு அப்படியே நெக்ஸ்ட் வந்து ஆர்கே ஹோட்டல். அல்லது இன்னும் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா பூர்விகா மொபைல்ஸ்க்கு அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஆர்கே ஹோட்டல். சரிங்களா? அண்ட் விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி புக்ஸ் அவைலபிளா இருக்கும். பட் மார்னிங் 11 AM இருந்து அவைலபிளா இருக்கும். 11 AM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் அவைலபிளா இருக்கும். உதயம் கோச்சிங் சென்டர், தனலட்சுமி நகர், சாய் சமிதி. நீங்க சிக்னல் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அங்க இருந்து வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ். இன்னும் ஈஸியா உங்களுக்கு லேண்ட்மார்க் வேணும் அப்படின்னா உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் அண்ட் அஸ்வின் ஸ்வீட்ஸ் ரெண்டுக்கு பக்கத்துலயுமே இதை வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து விழுப்புரத்தோட நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்க இருந்து நீங்க நடந்து வந்தா 10 minutes ஆகும். பஸ்ல ஏறி இறங்குறீங்கன்னா சிக்னல் பஸ் ஸ்டாப்னு சொல்லி இறங்கிட்டு அங்க இருந்து நீங்க லொகேஷன் பார்த்து வந்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உதயம் கோச்சிங் சென்டர் மார்ச் 1ஆம் தேதி புத்தகங்கள் காலை 11 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அவைலபிளா இருக்கும். திருச்சி பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நம்ம வந்து லொகேஷன் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்க லாஸ்ட் டைம் நம்மளோட பிஜிடிஆர்பி புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு போயிட வேண்டாம். இப்ப இந்த டைம் வந்து இன்னும் ஈஸியா ரீச் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து மாத்திருக்கோம். சோ பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் நீங்க ஒரு 100 meters டிஸ்டன்ஸ் தான் பர்கர் கிங் இருக்கும். பர்கர் கிங்க்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்மளோட புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இது இன்கேஸ் நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் ஏரியால இருந்து வரீங்கனாலுமே அங்க இருந்து ஒரு 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். 2 நிமிஷத்துல நீங்க நடந்து வந்துடலாம். காலை 11 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து புக்ஸ் மார்ச் 1ஆம் தேதி அவைலபிளா இருக்கும். இந்த டேட்டு, டைமிங், போன் நம்பர் இது மூணுத்தையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெவ்வேறு இடங்கள்ல மார்ச் 1, 2, 3 தேதிகள்ல புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ நீங்க நாள் மாத்தி போனீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல புக் இருக்காது. சோ கரெக்டான நாள்ல கரெக்டான லொகேஷனுக்கு ஒரு டைம் போன் பண்ணி கேட்டுட்டு போறதுனா கூட நீங்க போய்க்கலாம். சோ திருச்சி பொறுத்த வரைக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பர்கர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட புக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வந்து இருக்கு. 11 AM to 7 PM உங்களுக்கு வந்து புக்ஸ் அவைலபிளா இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி மட்டுமே. போன் நம்பர் கொடுத்துருக்கோம், நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பிளேசஸ்லயுமே நீங்க மெயினா நோட் டவுன் பண்ண வேண்டியது என்ன லொகேஷன்ல புக் கொடுக்குறோம், எத்தனை மணிக்கு புக்ஸ் அவைலபிளா இருக்கும், அண்ட் என்ன தேதியில புக்ஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா மார்ச் 1, 2, 3ன்னு 3 தேதிகள்ல வெவ்வேறு இடங்கள்ல புக் கொடுக்கறதுனால கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களோடது எதுவோ அதை கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க சென்னையில வரீங்கன்னா சென்னை வந்து ஸ்லைடு வரும்போது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நீங்க திருநெல்வேலி வரீங்கன்னா திருநெல்வேலியோட ஸ்லைடோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நீங்க தான் வரணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வேணாலும் வந்து புக்ஸ் உங்களுக்காக கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டிபிள் பீப்புளுக்கு ஒரே பர்சன் கலெக்ட் பண்றதுனாலும் தாராளமா பண்ணிக்கலாம். அண்ட் கோயம்புத்தூர்ல புக்ஸ் வாங்க வரவங்க ஹோட்டல் வெற்றி டவர், இது ஆக்சுவலா முன்னாடி சிட்டி டவர் அப்படின்னு இருந்துச்சு. இங்கே நீங்க லாபில வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அலங்கார் பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே ஆப்போசிட் இது. அங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல நீங்க காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்கன்னா 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ். இப்ப புதுசா போட்டிருக்காங்க இல்லையா செம்மொழி பூங்கா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இருக்கு. 11 AM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதி புத்தகங்கள் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்க எல்லா பிளேசஸோட கூகுள் லொகேஷனுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களோட பிளேஸ் எதுவோ அதை மட்டும் காப்பி பண்ணி சேஃபா வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையில கேர்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இது வந்து பெரியார் சிலைக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இருக்கு. 4 ரோடு பிரியற இடத்துல நீங்க நின்று பாத்தீங்கன்னாலே கேர்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நடந்து வந்தீங்கன்னா காலை 10 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு புக்ஸ் மார்ச் 1ஆம் தேதி அவைலபிளா இருக்கும். நம்பர் கொடுத்துருக்கோம், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தென்காசியில புக்ஸ் வாங்க வரவங்க மார்னிங் மட்டும் வாங்கிக்கலாம். காலை 7 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு புத்தகங்கள் இருக்கும். இது வந்து எங்கன்னா நம்மளோட ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஹைப்பர் மார்க்கெட் ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் தென்காசி சேர்ந்தவங்களுக்கு. அங்கேயே தான் கொடுக்குறோம், எக்ஸாக்டா அங்கதான் கொடுக்குறோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரீங்கன்னா ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கும். தொப்பிவாப்பா பிரியாணி அங்க இருக்கும், அங்க இருந்து 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்க லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் மட்டும் தான் புக் கிடைக்கும். 7 AM இருந்து 9 AM வரைக்கும். ஓகேங்களா? நம்ம நோட் பண்ணிக்கோங்க.
திருநெல்வேலி ரொம்ப ஈஸி. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே தான் நம்ம வந்து கொடுக்குறோம். எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கதான் கொடுக்குறோம். கடை எண் 14. இது வந்து டவுன் பஸ் நிறுத்துற இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடை. ஸ்பீட் ஜெராக்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும், அதுக்கு அப்படியே பக்கத்து கடை. ஓகேங்களா? கடை எண் 14 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் 10 மணில இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி புத்தகங்கள் அவைலபிளா இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து மெயின் ஹப். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே. அதையும் தாண்டி ஒரு சில பிளேசஸ்ல உங்களுக்கு குறுகின நேரத்துக்கு புக்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்து டிராவல் பண்ணி வர வேண்டாம் ரொம்ப தூரம் அப்படின்றதுக்காக. இப்ப தாராபுரம் சேர்ந்தவங்களும் அவங்களை ஈஸியா கோயம்புத்தூர் வர சொல்லிடலாம். பட் ஆனா நாங்க அதை கிராஸ் பண்ணி போகும்பொழுது இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த இடங்கள் எல்லாமே புக் ஹப். அதாவது ஆல்மோஸ்ட் ஹோல் டே உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளா இருக்கும். பட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போற இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே புத்தகங்கள் அவைலபிளா இருக்கும். சோ இந்த இடத்த சேர்ந்தவங்களா நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி புத்தகங்களை நேர்ல வந்து வாங்கிக்கோங்க. புத்தகங்கள் மெயினா நம்ம நேர்ல எதுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, கொரியர் ரிலேட்டடான டேமேஜஸ் ஆகுறது, புக்ஸ் மிஸ் ஆகுறது, அப்படி இல்லைன்னா பிரிண்டிங் ஒரு சில பேஜஸ்ல மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த புத்தகங்கள் உங்களுக்கு வந்து சேர்றது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் நேர்ல வந்து புக்ஸ் வந்து கொடுக்குறோம். நீங்க அழகா பார்த்து புக்கை திருப்பி பார்த்து ஏதாவது டேமேஜஸ் இருந்ததுன்னா ரிட்டர்ன் கொடுத்து கூட நல்ல புக்கா வாங்கிக்கலாம் நீங்க நேர்ல வாங்கும்போது. சோ இப்ப தாராபுரம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் புக்கு கிடைக்கும். மார்னிங் 6ல இருந்து 7 AM வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து கிடைக்கும். தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பஸ் நம்மளுக்கு வெளியில வர இடம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுப்ரீம் மொபைல்ஸ்க்கு பக்கத்திலேயே புக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். மார்னிங் 6 to 7 AM நம்பர் கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதே கரூர் வந்தீங்க அப்படின்னா, கரூர்ல வந்து சமுதாய கூடம் ஒண்ணு வந்து இருக்கு. பெரியார் சிலையில இருந்து ஒரு நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல திருமாநெல்லியூர் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல அப்படியே பஸ் ஸ்டாப். ஆக்சுவலா அந்த பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். சோ அங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் சென்டரே ஒண்ணு இருக்கு. மார்ச் 2ஆம் தேதி நீங்க புத்தகங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஈவினிங் 4 PMல இருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் உங்களுக்கு புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். கரூர் பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 4 to 7 PM அவைலபிளா இருக்கும். இதுவே நீங்க காஞ்சிபுரம் எடுத்தீங்க அப்படின்னா வள்ளலார் குருகுலம். இது ஆக்சுவலா ஒரு மடம். சோ இது வந்து ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து லெஃப்ட் சைட் நீங்க வந்தீங்கன்னா இருக்கு இந்த வள்ளலார் குருகுலம். இது நீங்க மேப்ல போட்டீங்கனாலே கிளியரா வந்து வரும். ஈவினிங் உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி புத்தகங்கள் வந்து கிடைக்கும். 4 to 7 PM ஈவினிங் டைம்ல உங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்துல வந்து புக்ஸ் கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த டைம் டியூரேஷனை வந்து மதிங்க. ஏன்னா இந்த நேரத்துல வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புக்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பர்சன் கிளம்பிடுவாங்க உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறவங்க. இதே சாத்தூர் பாத்தீங்க அப்படின்னா சத்யா ஷோரூம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கொடுக்குறோம். நைட்டு 7 PM to 8 PM 1 மணி நேரம் ஈவினிங் டைம்ல உங்களுக்கு புக் மார்ச் 1ஆம் தேதி அவைலபிளா இருக்கும். நாமக்கல்ல மார்ச் 2ஆம் தேதி மார்னிங்ல உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளா இருக்கும். மார்னிங் 7 AMல இருந்து காலையில 10 மணி வரைக்கும் உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கும். கடை எண் 34. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட போறீங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் இல்ல, புது பஸ் ஸ்டாண்ட்ல கடை எண் 34. ஓகேங்களா? நம்பர் கொடுத்திருக்கோம். மார்ச் 2ஆம் தேதி புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்க புத்தகங்கள் எல்லாமே UGTRB இங்கிலீஷ் புத்தகங்கள் மட்டுமே. மார்ச் 1ஆம் தேதி 1, 2, 3 இந்த 3 தேதிகள்ல உங்களுக்கு இங்கிலீஷ் புத்தகங்கள் தான் கிடைக்கும். 7, 8 தேதிகள்ல உங்களுக்கு மத்த சப்ஜெக்ட்ஸும் ப்ரொவைட் பண்ண வரும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண வரும். அது ரிலேட்டடா நான் உங்களுக்கு கிளியர் கட்டா இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இதே தஞ்சாவூர்ல நீங்க புக் வாங்கிக்க போறீங்க அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலுக்கு எதிரில கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா, அந்த கார் பார்க்கிங் ஏரியால 2 மணி நேரம் மார்னிங் 6 to 8 AM உங்களுக்கு வந்து புக்ஸ் அவைலபிளா இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி. பல்லடம் பொறுத்த வரைக்கும் இதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல சுப்ரீம் மொபைல்ஸ்க்கு அருகில தான் கொடுக்குறோம். 8ல இருந்து 9 மார்னிங் 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் புக்ஸ் கிடைக்கும். இந்த ஷார்ட் டியூரேஷனுக்குள்ள வந்து கரெக்டா புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லைன்னா நீங்க இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி வந்தோ அல்லது கொரியர் காஸ்ட் கொடுத்தோ புக்ஸை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். மெயினா புக்கு நீங்க நேர்ல வாங்குறதுனால இன்னொரு மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கொரியர் காஸ்ட்டை உங்களால கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியும். கொரியர் காஸ்டே வந்து உங்களுக்கு ஒரு 300 rupees கிட்ட வந்துரும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க நேர்ல வந்து ஒரு 10-15 minutes தான் அழகா வந்து வாங்கிட்டு போயிடலாம். நீங்க பெரம்பலூர்ல புக்ஸ் கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி தான் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்மளோட அஸ்வின் ஸ்வீட்ஸ் இருக்கும். அஸ்வின் ஸ்வீட்ஸ்க்கு அப்படியே வெளியவே 7 to 7:30 half an hour மட்டும் தான் புக்ஸ் அவைலபிளா இருக்கும் பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும். சோ அங்க வந்து நீங்க புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் கொடுத்துருக்கோம் எல்லா பிளேஸ்க்குமே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பகோணம் பொறுத்த வரைக்கும் ஜங்ஷனுக்கு பக்கத்துல குட் ஷெப்பர்ட் சர்ச் இருக்கும். அங்க உங்களுக்கு 2 மணி நேரம் புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். மார்ச் 2ஆம் தேதி 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஈவினிங் டைம்ல உங்களுக்கு வந்து புக்ஸ் அவைலபிளா இருக்கும். மார்ச் 2ஆம் தேதி கும்பகோணம். இதே மயிலாடுதுறையில நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா காலையில உங்களுக்கு புக்ஸ் அவைலபிளா இருக்கும். 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில தான். இந்த பிளேஸ் வந்து தொப்பி வாப்பா பிரியாணி இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒரு 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுனாலே உங்களுக்கு ஈஸியா தெரியும். அப்படி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திண்டுக்கல்ல தேனிக்கம்பம் பஸ் பே இருக்குல்ல, அங்க வந்து மகாராஜா ஸ்வீட்ஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல நீங்க காலையில 6 AM to 8 PM 8 AM வந்து புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் மார்ச் 3ஆம் தேதி டேட் நோட் பண்ணிக்கோங்க. திண்டுக்கலுக்கும் விருதுநகருக்கும் மார்ச் 3ஆம் தேதி தான் புக்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதே விருதுநகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா KVS ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல காமராஜர் மணிமண்டபம், அங்க உங்களுக்கு 6 AMல இருந்து 8 AM வரைக்கும் புக்ஸ் வந்து கிடைக்கும். மார்ச் 3ஆம் தேதி.
எல்லா பிளேசஸ்க்குமான ஃபோன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம புத்தகங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். அதாவது நீங்க ஆல்ரெடி இங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அல்லது இப்ப கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க இந்த ஹப்ல வந்து அப்படின்னா உங்களுக்கான புத்தகங்கள் மட்டும் தான். புக் மட்டும் வாங்குறவங்களுக்கு as of now நம்ம வந்து புக் வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா 11 புக்ஸ் இருக்கா அப்படின்றத ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு புக்ஸை நேர்ல பார்த்து ஒரு திருப்பி பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா புக்கை நீங்க ரிட்டர்ன் கொடுத்து கூட புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். நான் மெயினா சொல்றேன், நீங்க புக்ஸ் வந்து வாங்க வரீங்க அப்படிங்கும்பொழுது நீங்க தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்களை சேர்ந்தவங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் வரலாம். ஒரே பர்சன் மல்டிபிள் பீப்புளுக்கு புக் கலெக்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட நீங்க கொடுத்து அனுப்ப வேண்டிய இன்ஃபர்மேஷன் மொத்தம் 3. உங்களோட பேரு இனிஷியலோட, உங்களோட போன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா இங்க ஆப்ல, அந்த போன் நம்பர் கொடுக்கணும். 3வது நீங்க ஃபுல் பேமெண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் முடிச்சாச்சு அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புங்க. இல்ல இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் அப்படின்னா மிச்சம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அவங்க கிட்ட கேஷா கொடுத்து அனுப்புங்க. ஜிபே ஆர் போன்பே இந்த பிளேசஸ்ல வந்து அவைலபிளா இருக்காது. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரே நேரத்துல இத்தனை பேமெண்ட்ஸ் வரும்போது அதை கிராஸ் செக் பண்ண முடியாது. நீங்க அங்க வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும். பேமெண்ட் இன்கேஸ் நடுவில் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேருக்குமே கஷ்டமாயிடும். அதனால கேஷா கையில வந்து எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒர்க் நம்மளுக்கு ஈஸியா வந்து முடிஞ்சு போயிடும். அண்ட் இன்கேஸ் நியூ அட்மிஷன்ஸ் வரீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு புக்ஸ் கொடுத்துட்டு உங்களோட அட்மிஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து போட்டு தருவாங்க. இன்கேஸ் நீங்க நேர்ல அட்மிஷன் போட வரீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டைமா நீங்க பே பண்ணி ஃபீஸ் முடிச்சிடுறீங்க அல்லது நீங்க ஜாயின் பண்ண 1 மந்த்துக்குள்ளேயே டோட்டல் ஃபீஸையும் பே பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்டால்மெண்ட் சார்ஜஸ் இருக்காது. 200 rupees இன்ஸ்டால்மெண்ட் சார்ஜ் வரும், அது உங்களுக்கு இருக்காது. பேசிக்கலி இன்ஸ்டால்மெண்ட்கான சார்ஜஸ் அது கட் ஆகும். அண்ட் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் மெயினா கட் ஆகும். கொரியர் சார்ஜே உங்களுக்கு 300 rupees எக்ஸ்ட்ரா வரும், அது உங்களுக்கு கட் ஆகும். அந்த ஆப் மூலமா நீங்க பே பண்றப்ப பேமெண்ட் கேட்வே சார்ஜஸும் அந்த பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ்க்கான ஜிஎஸ்டி வரும். அது எல்லாமே உங்களால கட் பண்றப்ப டோட்டலா ஒரு 800 rupees கிட்ட வந்து சேவ் பண்ண முடியும். சோ நீங்க கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம நேர்ல வந்து அட்மிஷன் போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், கேஷ் மட்டும் தான் அலௌடு. சோ அது கொண்டு வந்துருங்க. அண்ட் கையில வந்து பேக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸ் எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது கிடையாது. நம்ம புக்ஸ் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். சோ கையில தனியா தூக்கிட்டு போக முடியாது. சோ கட்டப்பை மாதிரி ஏதாவது நீங்க கையில எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுல உங்க புக்ஸை வந்து அழகா வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இப்போ எந்தெந்த ஊர்ல யார் யார் புக்ஸ் கலெக்ட் பண்ண வரீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நாங்க எடுத்துட்டு வர முடியும். இல்லைன்னா புக்கு பத்தாம போயிடும். நான் வந்து நான் புக்கு கேட்டிருந்தேன், நான் இங்க வரலாம்னு நினைச்சேன், எனக்கு புக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ அதனால கூகுள் ஃபார்ம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கோம். எந்த ஊர்ல வந்து நீங்க புக் கலெக்ட் பண்ணிக்க போறீங்க அப்படின்றத கிளியர் கட்டா அதுல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஈவன் தோ நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் நேர்ல யார் சீக்கிரம் வராங்களோ அவங்களுக்கு புத்தகங்கள் வந்து கொடுத்துருவோம். சோ இந்த கூகுள் ஃபார்ம் மெயினா நம்மளுக்கு ஸ்டாக் எவ்வளவு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்கான கிளாரிட்டிக்காகவும் புக்ஸ் யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் அந்த கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கோம். அதுவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். செக் பண்ணிட்டு கரெக்டா நீங்க எந்த ஊர்ல வாங்குறீங்களோ அந்த ஊரோட டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் இன்கேஸ் இப்ப நான் சொன்ன எல்லா பிளேசஸ்க்குமே நான் பக்கத்துல இல்ல, நான் கொரியர் சார்ஜ் போனாலும் பரவாயில்ல, நான் வந்து புக்ஸை கொரியர்லயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்கான புத்தகங்களோட கொரியர் வந்து ஆரம்பிக்குது. கொரியர் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கு இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் வந்து போடுவாங்க. யார் யார் கொரியர்ல வாங்கிக்க விருப்பறீங்களோ அவங்க வந்து இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சோ நீங்க கொரியர் சார்ஜை வந்து ஃபில் பண்ணிட்டு கொரியர் சார்ஜ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கொரியர்ல புக்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா புக்ஸை செக் பண்ணிட்டு இன்ஸ்டன்டா கையில அழகா வாங்கிட்டு போயிட்டே நீங்க வந்து இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம, ஏன்னா மோஸ்ட்லி சண்டேஸ்ல தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம நேர்ல வந்து புக்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. டேமேஜ் இல்லாம தெளிவான புக்ஸா நீங்க வந்து அழகா எடுத்துட்டு போக முடியும். அண்ட் மார்ச் 1, 2, 3 இந்த 3 தேதிகளையும் மேபி கொஞ்சம் டைம் நீங்க வெயிட் பண்ணி புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். நாங்க ஃபுல்லா பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு வரோம். பட் இன்கேஸ் கொஞ்சம் டைம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்காக வேண்டிதான் இவ்வளவு எல்லா பிளேசஸ்லயுமே புக்ஸ் நேர்ல வந்து எடுத்துட்டு வரோம். கொரியர் போட்டு விடுறது ஈஸி, பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீக்கிரம் புக் கிடைக்கணும், எந்த டேமேஜஸும் இல்லாம கைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்து பண்றோம். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸ் வந்து காத்துருங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட்ஸா வந்து போடலாம். நாங்க அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறோம். மெயினா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா மொத்தமா 11 புக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கையில இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும் அப்படின்னா கேஷ் எடுத்துட்டு வாங்க. நியூ அட்மிஷன் போடுறவங்களும் கையில கேஷாவே எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் சேவிங்ஸ் இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. நாங்க வந்து அதுக்கான பதில்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஆல் தி வெரி பெஸ்ட்.